அந்த முட்டிக்கு போய்த்தான். பக்கத்துல ஒரு ஆட்டக்காரன் நெஞ்சில சந்தில அடிச்சு விட்டு போய்த்தான்டா. பைசிக்கல் ஸ்டார்ட் அடிச்சு சும்மா போகும் ஆட்டோவுக்கு பின்னால பைக்கில் போகும். கண்ணாடி அடிச்சுட்டு போய்த்தார் அவர். போய் அப்படியே போய் ஒரு யூட்டர்ன்ல போட்டு வெட்டி நிப்பாட்டி என்ன சார் என்ன சார் எப்படி ஆட்டோ ஓட்டுறாங்க லைசன்ஸ் ஆடுற சந்தை அடிச்சு பல்லுக்களை கட்ட கவனம் அவன மைண்ட் பிசினஸ். இதை சொல்றதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மோட்டர் பைக் எடுத்துக்கு ஓடி இருப்பேன். அடிக்கிறதெல்லாம் இல்லை, இதை சொல்றது சொன்னாதான். அதே பிறகு மோட்டர் பைக்கில் ஸ்லோவா வருது. போகல சும்மா பூந்து போகும், வேற கொலை சும்மா நோமலா கதைச்சிட்டோம். அப்படியே வீட்டை போய் தாத்தாட பிள்ளைய தூக்குவார், சர்ன்னு அடிச்சு விட்டுவான் மூத்திரத்தை. இப்ப மோட்டர் பைக்கில் எடுத்து விரட்டி போய் பிள்ளைட கழுத்தை பிடிச்சு தூக்கி மவனே அப்படி சொல்லுவாரா? இப்ப தாத்தா கூப்பிட்டு ஜெய் உண்ட புள்ள செஞ்ச கட்டித்தனத்தை பார், மாமாவை அசிங்கப்படுத்தி போட்டான் பிடி பிள்ளை ஏம்போ சந்தோஷமா கோபம் பெற மாட்டாது. இவர் இப்படித்தான் பிள்ளைண்டா இப்படித்தான். ஆனா ஆட்டோக்காரன்டா இப்படி இல்லைன்னு நினைச்சோம் கோபம் வருது. எப்ப கோபம் வருது? இப்ப நம்மளோட புருஷன் இப்படித்தான் என்று நினைச்சா கோபம் வராது. சாரன் கிடக்கும் கோபம் முன்னுக்கும் சாரன். இவர் இப்படித்தான் கலெக்டர் இடத்த காலால உதறி போட்டு போவார். இப்ப கோபம் வருமா? இவர் இப்படித்தான் சாரத்தை எடுத்து மடிச்சு கொண்டே வைப்போம். நாம ரூமுக்கு போறோம், ரூம்ல புத்தகம் கழிஞ்சு கிடக்கு. எனக்கு ஒரு சங்கச்சிரிக்கு இவள் வந்தாலே ரூம் இப்படித்தான். என்ன செய்யறது? அடுக்கி வைப்போம், நம்மளோட தங்கச்சி தானே, முடிஞ்சு. அப்ப இவர் இப்படித்தான் என்று நினைக்கும் போது பிரச்சனை வராது. நம்மட பர்சனாலிட்டியில மத்தாள் இருக்கணும் என்று நினைச்சோம் சந்தோஷமே சந்தோஷம். ஏண்டா ஒருத்தர் பர்சனாலிட்டியை மாத்துறது கடும் கஷ்டம் வராது. அது இயல்பாக இயற்கையாக வளர்ந்து பர்சனாலிட்டி என்பது ஜீன்ல வந்தது, மரபணுவில் வாரது. அதை மாத்துறதுங்கிறது கடும் என்வாயன்மெண்ட் சூழலை மாற்றணும், இல்லாட்டி கடும் கஷ்டம். எனவே சிம்பிள், இவர் இப்படித்தான் முடிஞ்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அன்பை இடம் போட்டு பார்க்கறது. எனக்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி வாரம். என்ன ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு. என்னண்டு காலிக்கோட்டுக்கு போய் ரிட்டர்ன் வந்திருக்கு. காலிக்கோட்டில் போய் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக காலியார் தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால் 2 வருஷமா கேஸ் வைத்து ரைட் வார மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு காலிக்கோடு இந்த தலாக் பிரிச்சு விடுற ஒரு கவுன்சிலர்கிட்ட இவங்களை பிரிக்கிறதுல குற்றம் இல்லைன்ற ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிவிட்டாங்க. என்ற அவன் காலியார் லேசில் பிரிக்க மாட்டாங்க. விளங்கிட்டான்? அவன் ஒரு எவிடன்ஸ் வைப்பான் ஃபைலுக்கு. ஒரு கவுன்சிலரும் சொல்றார் இவங்களை சேர்ந்து வாழ்றதை விட பிரிஞ்சு வாழ வைக்கிறத நல்லமன்னு சொல்றாரு என்ற ஒரு எவிடன்ஸ் வைக்கணும். அப்போ உங்களோட ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. 2 பேரும் வராங்க. அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னார்கிட்ட போகிறோன்னு 2 பேரும் ஒரு டேட்டுக்கு வாங்க. அவர் வேறு ஆட்டா, அவள் வேறு ஆட்டா வர வந்தாச்சு. அந்த தள்ளி ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். என்னம்மா பிரச்சனை? ஒரு கடிதம் தாங்க. என்ன கடிதம்? 12 மாதம் தவணை காலிக்கோட்டில் கேஸ் முடிய போகுது, இவரும் எனக்கும் வாழ இயலாது என்ற ஒரு கடிதம் தாங்க. சொல்லி தராளா? என்னப்பா அவன் வைஃபுக்கு என்ன கேட்கா? என்ன செய்ய? ஓ அவ கேட்குற தொழிலை கொடுங்க, என்ன வேணே அங்காராவ அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர்? அதுக்கு கடிதம் எழுதுறதுக்காக கவுன்சிலர் சரி கடிதம் தார. நீங்க கேட்ட கடிதம் இந்த நயனை கொண்டும் குறைஞ்சி ஒரு பேப்பர் துண்டு தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. சும்மா கடிதம் கொடுக்கப்பட எங்கள்கிட்ட என்ன பிரச்சனை எங்கள்ட ஹெட் ஆஃபீஸில் கேட்டாலும் நாங்கள் என்ன சொல்றது? லஞ்சம் பண்ணி கடிதம் கொடுத்தோம், கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். சொல்லுங்க என்ன பிரச்சனை? அது 3 வருஷம் 2 வருஷமா கோர்ட்டில் கேஸ் அங்கே சொல்லியாச்சு. இல்லை அங்கே கேளும் பாப்பா இன்னைக்கு அங்கே போக நேரம் இல்லை தானே, வந்துட்டீங்க சொல்லுங்க என்னண்டா நீ ஸ்டார்ட். அது என்னண்டா அவர் என்னோட இறக்கம் இல்லை, சும்மா அவரை பேருக்கு பிள்ளைகளுக்கு பதிவு வைக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கார் அவர் எடுத்தறிஞ்ச சொல்லக்கொள்ள அவன் கண் கலங்குது. அப்போ ரைட் சம்திங் ராங். இவள் கதைக்கக்குள்ள நான் அங்க பார்க்கிறேன், கண் கலங்கி இப்படி
தொடங்க ஒரு ஆம்பளை லேசா குளற மாட்டான். பா நீ என்ன பாப்பா பொண்டாட்டியோட இறக்கம் இல்லையா உனக்கு? சொல்லி விளங்கையா போகுது உங்களுக்கு. ரைட், அங்க வருது விளக்கம். சொல்லி விளங்கையா போகுதுங்க. இங்க வாங்க, என்னம்மா ஒரு சம்பவம் சொல்லுங்க. என்னன்னா, இவருக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவருக்கு வேற ஆக்கள் கடையில் நிற்கிற பொம்பளை இவியலோட இறக்கம். அங்க டெலிஃபோன் காய்ச்சி சிரிச்சு சிரிச்சு கேட்பார், நம்மளோட காய்க்க மாட்டாரு. என்னன்னு இவட பர்சனாலிட்டி சரியான ஒரு அன்பை வெளியில காட்டுற பர்சனாலிட்டி. அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. இவ எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, மாற்று மதத்திலிருந்து ஒரு சரியான ஒரு வசதிக்காரன் பிள்ளை இல்லாததுக்கு இதை வாங்கி வளர்த்து இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கான். அவன் எப்படி இந்த பிள்ளைய வளர்த்திருக்கான்டா, ஏலவல் படிக்கிற நேரம் சோறு தீத்தி விட்டுருக்கான். பாப்பா ஒன்றும் வேண்டி கேட்கறதுல எல்லாம் மேசைக்கு வந்துடும். தலைக்கு போற எண்ணெய் முடியுதாமண்டா எண்ணெய் 2 போத்தல் இருக்கும். ஸ்லைட் ஒன்று அப்படியே பழசாக உடைய தேவையில்ல, பழசண்டா அடுத்த ஸ்லைட் வந்து அப்படி அன்பை காட்டி வளர்த்துட்டான். இவர் விரும்பி தங்களையா முடிச்ச, அன்பு வச்சு தங்களையா முடிச்ச இந்த பிள்ளைய இஸ்லாத்துக்கு எடுத்த ஒரு அந்நிய மதத்திலிருந்து வந்த ஒரு புள்ள, அநாத புள்ள, இதுக்கு நாம வாழ் கொடுக்கணும் என்று நம்முடைய தௌஹீத் கொள்கையில இருந்து இப்படி ஒரு தியாகம் செய்யணும் என்று கற்பனை பண்ணி கல்யாணம் பண்ணி அன்பை மனசு நிறைய வச்சுக்கின்றவன் தான் அவன். அவன் அன்பில் என்று இவ சொல்றான். என்ன அடையாளம் என்றா, இவ சொல்ற அடையாளம் என்னண்டா, தலைக்கு வைக்கிற எண்ணம் முடியும், வேண்டி தருவார் என்று பாப்பன் பெறாது. அவருக்கு முன்னுக்கு எண்ணெய் போத்தல் எப்படி கொட்டி தூக்கி எறிவன் பெறாது. எண்ணெய் முடிஞ்சு வேண்டிக்கு வாங்க என்று சொல்லுவேன் பெறாது. 3 நாள் 4 நாள் சொன்னது போறோம் என்ன வரும். அப்ப இவர் என்ன என்ன அனுபவிச்சிக்க, எங்க பாப்பா அப்படியா என்ன வளர்த்த, எண்ணெய் முடிஞ்சு காபோத்தல் இருக்கக்குள்ள புது போத்தல் வந்துடும். இவர்கிட்ட எனக்கிட்ட உண்மையான பாசம் இருந்தா இப்படி செய்வாரா, ஸ்லைட் உடஞ்சி வேணுமென்று ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஸ்லைட்டை போட்டு வைப்பாளாம், உடஞ்ச 2 துண்டை. இவர் பார்த்து இதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுங்க சொல்லி போட்டு போவான். அப்பாடா கண்டுட்டான் என்று காத்துக்கிறதா வராது, முடிஞ்சு. எப்படி இவருக்கு அன்பில்லை. அப்ப இவர் யோசிக்கிறா, நம்மள நல்லா தானே இவர் கல்யாணம் முடிச்சா, இப்ப இவருக்கு வேற எங்கேயோ தொடர்பு இருக்குது என்று இவ யோசிச்சு இவருக்கு அன்பில்லைன்னு டெஸ்ட் பண்ணிட்டான். இது அவட பர்சனாலிட்டி. அவட பர்சனாலிட்டிக்கு இவர் இருக்கணும் எதிர்பார்த்ததுதான் வந்த போல. இப்ப இவர பர்சனாலிட்டி என்னண்டா, அவர் வளர்ந்த விதம். அந்த அவனுக்கிட்ட நான் பேசுற நேரம் அவன் அழுதான் ஒரு இடத்துல. எப்படி அழுதான்டா, எனக்கு புத்தி தெரிய எங்க வாப்பா என்ன கட்டி அணைச்சி மோந்தது எனக்கு நினைப்பில்லை, என்ன வெல்கம் பண்ணின ஞாபகமே இல்லைங்கிறான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்ல வெற்றி பெற்று சர்டிபிகேட் கொடுக்குற நாளைக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் வாங்கன்னு சொன்னாங்க. நான் பாப்பா கிட்ட சொன்னேன், பாப்பா நாளைக்கு எனக்கு சர்டிபிகேட் தரோம் வாங்க பாப்பா, சந்தோஷமா பார்க்க எங்க வாப்பா வரல, எங்க உமாவும் வரல, மற்ற பிள்ளைகள வாப்பா உமா மச்சான் மதினி எல்லாம் வருது, எனக்கு மட்டும் அது இல்லை. கடைசியா எனக்கு சர்டிபிகேட் தரக்குள்ள நான் மட்டும் மேடையில நின்று பேரண்ட்ஸ் பக்கமா பார்த்து வேண்டின அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் பாப்பா கிட்ட கொடுத்தோன்னே, பாப்பா சர்டிபிகேட்டை வேண்டி அப்படி போட்டு உன்னோட ஓடினவன் எல்லாம் என்ன முடவனாடா ஆண்டு கேட்டாராம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணது பிறகு கொளறான்னு. நாம பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமா நடக்கணும். அவன் சொல்லி அழுதான். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆம்புல அப்படி அழுததை நான் பார்க்கல. எனக்கு இப்படித்தான் அன்பு காட்ட தெரியும் அசரத், நான் அவளை உசுறு குசுரா நேசிக்கணும்னு சொன்னேன். கேட்டையா அம்மா,